ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பென்னிஸ் மேஜிக்கல் பெயிண்ட் ப்ரஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த கதை மூலமாக நீங்கள் ஸ்டோரியையும் தெரிஞ்சுக்கிறலாம், ஸ்டோரிக்குரிய மீனிங்கை தமிழ்லையும் தெரிஞ்சுக்கிறலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஏ கலர்ஃபுல் டவுன். ஒன்ஸ் அப்பான் அ டைம்னா ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம்ல, அந்த இதுதான். ஒன்ஸ் அப்பான டைம்னா ஒரு காலத்தில். இன் ஏ கலர்ஃபுல் டவுன். கலர்ஃபுல்னா ஃபுல் ஆஃப் கலர்ஸ். டவுன்னா நகரம். அப்போ ஒரு காலத்தில் ஒரு கலர்ஃபுல்லான நகரத்தில் தேர் லிவ்ட் ஏ லிட்டில் ரேபிட் நேம்ட் பென்னி. தேர் லிவ்டுன்னா தேர்னா அங்கே, லிவ்டுன்னா வசித்தது. பொதுவாகவே கதைகள்லாம் எப்போவுமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். தேர் லிவ்ட் ஏ லிட்டில் ரேபிட். அங்கே ஒரு லிட்டில் ரேபிட் வசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட பேர் பென்னி. லிட்டில் ரேபிட்னா சின்ன முயல், குட்டி முயல். பென்னி லவ் டு ஸ்கிரிபிள். பென்னின்னா ஏற்கனவே பார்த்தோம், அந்த குட்டி முயல். லவ் டு ஸ்கிரிபிள். லவ்னா ரொம்ப பிடிக்கிறது. எது என்ன பிடிக்குது அந்த முயலுக்கு? ஸ்கிரிபிள். ஸ்கிரிபிள்னா கிறுக்குவோம்ல, சில சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கெட்சை கொடுத்தோம்னா நோட்டில் கிறுக்கிக்கிட்டு இருப்பாங்கள்ல, சும்மா சும்மா வரைகிறது. அதான் ட்ரா ரேண்டம்லி. என்ன பண்ணுறது பிடிக்கும் அந்த முயலுக்கு? ஸ்கிரிபிள் பண்ணுறது பிடிக்கும். ஸ்கிரிபிள் பண்ணுறது இல்லாமல் அது என்ன செய்யும்? பெயிண்ட்டு கூட பண்ணும். பெயிண்ட்டுன்னா ஏதாட்டி ஆர்ட் ஒர்க் சம்மந்தமாக வரைகிறது, கலர் வச்சு வரைகிறது, அதுதான் பெயிண்ட் பண்ணுறது. என்ன பார்த்துருக்கோம்? ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அ கலர்ஃபுல் டவுன் தேர் லிவ்ட் ஏ லிட்டில் ரேபிட் நேம்ட் பென்னி. பென்னி லவ் டு ஸ்கிரிபிள் அண்ட் பெயிண்ட். ஒன் டே while exploring his attic, Benny found an old mysterious paintbrush. As soon as he picked it up, the brush began to glow. One day while exploring his attic. ஒன் டேனா ஒரு நாள். எக்ஸ்ப்ளோரிங்னா அதாவது ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கிறது, இல்லாட்டா ஆராய்ச்சி பண்ணுறது, பொதுவில் தேடுறது, அதான் எக்ஸ்ப்ளோர். while எக்ஸ்ப்ளோரிங்னா தேடி கொண்டிருக்கும் பொழுது. ஹிஸ் ஆட்டிக். ஆட்டிக்னா சில வீடுகளில் மாடி மேல் தளத்தில் ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். இங்கே இருக்காது, இந்தியாவில். பொதுவாக வெளிநாடுகளில் வீட்டு மேலே ஒரு கூரை மாதிரி இருக்கும். இந்த வரைஞ்சிருக்க பார்த்தீங்களா, இதுதான் ஆட்டிக். அந்த மேலே இருக்குதா, அதுதான் இந்த வேஸ்ட்டு பொருள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதில், அதுதான் ஆட்டிக். while எக்ஸ்ப்ளோரிங் ஹிஸ் ஆட்டிக். அந்த ஆட்டிக் பகுதி மேல் தளத்தில் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது பென்னி ஃபவுண்ட் அன் ஓல்ட் மிஸ்டீரியஸ் பெயிண்ட் ப்ரஷ். அப்போ பென்னிக்கு என்ன கிடைக்கிது? பென்னினா யார்? குட்டி முயல். அந்த குட்டி முயல் என்ன கண்டுபிடிக்குது? ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபவுண்ட். என்னதான் ஃபவுண்ட் பண்ணுது? ஓல்டுனா பழமையான, மிஸ்டீரியஸ்னா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்னோன், அதாவது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்கிறது, மர்மமாக இருக்கிறது, என்னன்னே தெரியாது, புரியாத புதிர் மாதிரி இருக்குமே, அதுதான் மிஸ்டீரியஸ். அந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் பென்னிக்கு கிடைக்கிது. as soon as he picked it up. பிக்டுனா எடுக்கிறது, பிக் இட் அப். பிக்ட் இட் அப்னா மேலே எடுக்கும்போது. as soon asனா விரைவில், எடுத்த உடனே. அப்போ as soon as he picked it up, அதை எடுத்த உடனே என்னாகுது? the paint brush began to glow. அந்த பெயிண்ட் ப்ரஷ் என்னாகுது? மின்ன ஆரம்பிக்கு. க்ளோனா ஷைன் வித் த சாஃப்ட் லைட். க்ளோனா பளிச்சுன்னு ஒரு லைட் வர மாதிரி. அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷு அந்த பென்னி எடுத்தோடனே என்னாகுது? பிகன் டு க்ளோ. க்ளோனா மின்னுறது, பிகன்னா தொடங்குறது, மின்ன தொடங்குது. பென்னி வாஸ் அமேஸ்ட் அண்ட் டிசைடட் டு டெஸ்ட் த ப்ரஷ். ஹீ ஸ்டார்டட் பெயிண்டிங் அண்ட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ் ஹிஸ் ஆர்ட் ஒர்க் கேம் டு லைஃப். அந்த ப்ரஷ்ஷு க்ளோவான உடனே என்னாகுது? பென்னி வாஸ் அமேஸ்ட். அமேஸ்ட்னா சர்ப்ரைஸ் ஆகிறது, ஆச்சரியமாக பார்க்குறது. பென்னி வாஸ் அமேஸ்ட் அண்ட் டிசைடட் டு டெஸ்ட் த ப்ரஷ். அப்புறம் டிசைடுன்னு என்னது? தீர்மானிக்கிறது. டிசைடட்னா தீர்மானிக்கிறது.
and decided to test the brush. அந்த ப்ரஷ்ஷை வந்து டெஸ்ட் பண்ண பார்க்குது பென்னி. He started painting. ஸ்டார்டட்னா ஆரம்பிக்கிறது, பெயிண்டிங்னா வரைகிறது. அந்த முயல் வந்து வரைய ஆரம்பிக்குது. And to his surprise, his artwork came to life. அந்த நேரத்தில் அந்த பென்னிக்கு ஒரு சர்ப்ரைஸ் நடக்கு. என்ன சர்ப்ரைஸு? His artwork came to life. அது வரைஞ்சதில் அந்த ஆர்ட் ஒர்க்கு உண்மையாகவே மாறிடுது. became real. பொதுவாக நம்ம லைஃப்னா வாழ்க்கைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து அந்த பெயிண்டிங்க்கு உயிர் வருது. He painted a beautiful butterfly and it flew away. He painted a happy sun and it shone brightly. அந்த பென்னி முயல் என்ன வரையுது? He painted a beautiful butterfly. பெயிண்டட்னா வரைஞ்சது. பியூட்டிஃபுல்னா ரொம்ப அழகானது, அட்ராக்ட் பண்ணக்கூடியது. சரியா? அதுதான் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. அண்ட் இட் ஃப்ளூ அவே. அண்ட் இட் ஃப்ளூ அவேனா வரைஞ்ச உடனே என்ன ஆகுது? அதுக்கு உயிர் வந்து ஃப்ளூனா பறந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன வரையுது? ஹீ பெயிண்டட் எ ஹாப்பி சன். ஹாப்பின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, அதை தான் நம்ம ஹாப்பின்னு சொல்லுவோம். ஹாப்பிக்கு இன்னொரு மீனிங் ஜாய்ஃபுல். அப்புறம் என்ன வரையுது? பட்டர்ஃப்ளைக்கு பிறகு சன் வரையுது, சூரியன். சூரியன் வரைஞ்ச பிறகு என்ன ஆகுது? சன் வரைஞ்ச பிறகு அந்த சன்னும் ரொம்ப ஷைன் ஆகுது, ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆகுது. ஷைனோட பாஸ்டன்ஸ் தான் ஷோன். பிரைட்லினா நல்ல பிரகாசமாக இருக்கிறது, அதுக்கு பேர் தான் பிரைட்லி. பிரைட்னஸ், பிரைட். பென்னி வாஸ் thrilled and continued painting. He created a magical world with his brush. பென்னி வாஸ் thrilled. த்ரில்டுனா என்னது? ரொம்ப எக்ஸைட் ஆகிறது. எக்ஸைட்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறது, சந்தோஷமாகிறது. ஏதாட்டி ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கேட்டால் நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகும்ல, அளவுக்கு அதிகமான சந்தோஷம். அதுக்கு பேர் தான் த்ரில்டு அண்ட் எக்ஸைட்டட். அப்புறம் என்ன செய்யுது பென்னி? அண்ட் கண்டினியூட் பெயிண்டிங். அதுக்கு பிறகு அதோட வரைகிறத கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஹீ கிரியேட்டட் எ மேஜிக்கல் வேர்ல்ட் வித் ஹிஸ் ப்ரஷ். அப்புறம் என்ன பண்ணுது? கிரியேட்னா உருவாக்குறது, கிரியேட்டட்னா உருவாக்கிட்டு. சரியா? பாஸ்ட் டென்ஸ். ஹீ கிரியேட்டட் எ மேஜிக்கல் வேர்ல்டு. ரொம்ப மாயாஜாலமான ஒரு உலகத்தை அந்த ப்ரஷ்ஷால் உருவாக்குது பென்னி. ஆஸ் த சன்செட் பென்னி ரிட்டர்ன் டு ஹிஸ் நார்மல் லைஃப், பட் ஹீ நியூ தட் ஹீ வுட் ஆல்வேஸ் ஹாவ் ஹிஸ் ட்ரஸ்ட்வர்த்தி மேஜிக்கல் பெயிண்ட் ப்ரஷ். ஆஸ் த சன்செட்னா சூரியன் மறையிற நேரத்தில். பென்னி ரிட்டன் டு ஹிஸ் நார்மல் லைஃப். சூரியன் மறையிற நேரத்தில் என்ன ஆகுது? பென்னி ரிட்டன் டு ஹிஸ் நார்மல் லைஃப். ரிட்டன்னா திரும்பி வர்றது. ரிட்டன் டு ஹிஸ் நார்மல் லைஃப், இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருது பென்னி. பட் ஹீ நியூ தட். நியூனா தெரிகிறது. என்ன தெரியுது பென்னிக்கு? ஹீ வுட் ஆல்வேஸ் ஹாவ் ஹிஸ். ஹீ வுட் ஆல்வேஸ். ஆல்வேஸ்னா எப்போதும். ஹாவ்னா வச்சிருக்கிறது. ஹிஸ்னா அவனோட. அப்போ அவனுக்கு என்ன தெரியுது? அவன் எப்போவுமே அவங்கிட்ட அவனோட ட்ரஸ்ட்வர்த்தினா ரிலையபிள் அண்டு ஃபெய்த்ஃபுல், ரொம்ப நம்பிக்கையான, நம்பகத்தன்மையான அப்படிங்கிற பெயிண்ட் ப்ரஷ்ஷு பென்னி கூட எப்போவுமே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நிறையா ஸ்டோரி மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.